தமிழக அரசு சார்பில் இன்றைக்கு பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் நதிப்பாலத்தில் போய் கடலினுடைய முகத்துவாரத்து வரைக்கும் அதனுடைய பாதையை ஒழுங்குபடுத்தி அகலப்படுத்தி கரைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கான அந்த திட்டம் கேள்விப்பட்ட வரைக்கும் சுமார் ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் சொல்லி சொல்கிறாங்க. இது கான்ட்ராக்ட் முறையில் விடப்பட்டிருந்தாலுமே முறையான ஏற்பாடு என்பது இல்லை, முறையாக ஆழப்படுத்தலை, அதை கரைகளை பலப்படுத்துறதுக்கான எந்த பணியும் நடக்கலை. பரமக்குடியிலேருந்து இப்போ எல்லா இடங்களையும் பார்க்கும்போது இது முறையாக அந்த வேலை நடக்கலை, ஏதோ அவசர கதியில் நடத்தி முடிக்கிறதுக்கான ஏற்பாடாக தான் இருக்குது. இது ஜனங்களுக்கு பயனளிக்காத திட்டமாக மாற இருக்குது. இதன் வழியாக வரக்கூடிய கிராம மக்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கால்வாயை முறையாக அகலப்படுத்துறதுக்கான கிராம மக்களுடைய குரலாகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம். செல்வராஜ், ராமநாதபுரம். இப்போ நம்ம காவனூர்லேருந்து பேசுகிறோம். நம்ம வைகை பாலம், இது வைகை நதி நம்ம பரமக்குடியிலேருந்து நதிப்பாலம் வர சுத்தம் பண்ணிட்டு வராங்க. ஃபுல்லாக கருவேல மரத்தையும் எல்லாத்தையும் அகற்றிட்டு வராங்க. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் 5 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம கருவேல மரத்தை ஃபுல்லாக அகற்றி எடுத்துட்டு ஆழப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போதைக்கு ஆழப்படுத்துறது பண்ணவே இல்லை, வெறும் கருவேல மரத்தை மட்டும் அற்புதப்படுத்திட்டு வர்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, கரையில் ஃபுல்லாக சரியாக மட்டப்படுத்தவே கிடையாது. கருவேல மரத்தை மட்டும் அற்புதப்படுத்திட்டு வர்றாங்க. அங்கன பாதை இருக்குது. தண்ணி இப்போ வைகாத்திலேருந்து வந்துச்சுன்னா கம்பல்சரி விவசாய இது பாதிக்கப்படுற அளவுக்கு கரையை சரி செய்யாமல் இன்னும் இருக்குது. என் பேர் ரங்கேஸ்வரன், ஆர்காவனூர். வைகாத்தில் டென்ட் ஒதுக்கியிருக்காங்க. கரை எவ்வளோ துப்புரவுன்று கருவை மேடு தாவியா தறி ஒன்று இருக்குது 5 கோடி ரூபாய்க்கு. இப்போ 1 கோடி ரூபாய்க்குள்ள வேலை நடக்கலை. கரையும் அப்படியே இருக்குது, கருவலும் அப்படியே இருக்குது. வெள்ளம் வந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள கிராமத்தில் மரப்பாலத்து கிராமத்தையே அதை அழிச்சிடுறது. இதை அரசு சரியான முறையில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மரப்பாலத்திலேயே நின்றுச்சு இந்த கரை துப்புரவு பண்ணது. இது நதிப்பாலம் வர டெண்டர் இருக்குது, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டரில் முடிஞ்சு வச்சு.